ஒரு நிமிஷம் கேளுங்க. முகநூலில் வந்து பதிவு இது. 2 கம்பெனி ஒரே பில்டிங்கில் இருக்குது. நடுவில் ஒரு கண்ணாடி கதவு மட்டும்தான் இருக்குது. அதுவும் வெளிச்சத்துக்காக தான். 2 கம்பெனின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 கம்பெனியோட ஓனருமே ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் ரொம்ப செவரெலாம் எழுப்ப வேண்டான்ட்டு அப்படி ஒரு நட்பு பரிமாணத்தோட வேலை செஞ்சிட்ருக்கிற இடம். அப்போ ஒரு கம்பெனி ஏ, ஒரு கம்பெனி பின்னு வச்சுங்களேன். அந்த ஏ கம்பெனியில் ஒரு நாள் என்னாச்சு, வாஷ் ரூமில் இருக்கிற அந்த பைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பைப் வந்து உடஞ்சிருச்சு. தண்ணி வந்து வெளியே சிந்தி பூரா தண்ணி ஆயிடுச்சு. அது வந்து உபயோகிக்க முடியாது, கீழே போனால் வழுக்கி விழுந்துருங்கிறனால ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. அப்போது அந்த ஏ கம்பெனியில் தண்ணி வந்ததுனால அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு பெண் அந்த கண்ணாடி கதவில் திறந்து அந்த பக்கம் போயிட்டு அந்த பி கம்பெனியில் ஒரு பெண் உட்காந்துக்காங்க. எனக்கு மாத பிரச்சனை, நான் உங்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணலாமா அப்படின்னோடனே, தாராளமாக போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்ன உடனே இவங்க போயிட்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர், அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி வர்றப்ப அங்கே அட்மினில் இருக்கிற ஒரு லேடி செக்யூரிட்டி, அவங்க, ஏன்பா நீ அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க தானே, இங்கே எப்படி வரலாம் அப்படின்னோடனே இவங்க பிரச்சனை விளக்குறாங்க. ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு யூஸ் பண்ண வேண்டிய இருந்தது, அதனால் வந்தேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியவே முடியாது, எங்களுக்கு அப்ரூவலே கிடையாது, நீங்கள் இது மாதிரி எல்லை மீறி வந்துட்டீங்க அப்படின்னோடனே அங்கே அட்மின் ஹெட் வந்து சூப்பர்வைசர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் மேற்பார்வை பார்க்கறதுக்காக ஒரு இடமா பார்த்துட்டு வரப்ப அங்கே வந்தவுடனே இங்கே ஏதோ சலசலப்பு இருக்குன்னொடனே என்னன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, எப்படிம்மா நீ வரலாம், ஒரு இமெயில் கிடையாது, ஒரு அப்ரூவல் கிடையாது, நீ எப்படி வரலாம் இந்த மாதிரி அப்படின்ட்டு அவர் உடனே ஒரு வித்தியாசமாக பேசுகிறார். இந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போயிடுறாங்க மறுபடியும். அடுத்த தடவை நீங்கள் இந்த பக்கம் வரணும்னா நீங்கள் ப்ராப்பராக மெயிலில் போட்டு தான் வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போய் அவர் அந்த கண்ணாடி கதவை தாண்டி ஏ கம்பெனிக்கு அந்த கதவுகிட்ட நின்று இடுப்பில் கை வச்ச மாதிரி ஒரு அதிகார தோரணையில், யாரும் இந்த பக்கம் வரக்கூடாதுங்க, இந்த பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் மெயிலை போட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு. சரி, ஏல இருக்கிற அந்த பாத்ரூமில் பிரச்சனை ஒரு அரை மணி நேரத்தில் சரி பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுங்களேன், பிளம்பரை கூப்பிட்டு. ஆனால் இங்கே மனித நேயம் என்னாச்சு? இது மெயில் அப்ரூவல் இதை சார்ந்து தான் நம்ம வாழறோமா? இப்படி பல கார்பரேட்ஸில் பலவிதமான இன்னல்கள் இருக்குது. இதை எப்போ உடைச்சி எரிஞ்சு மனிதனுக்கு மனிதன் உதவணும், நாம் சார்ந்து இருக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எப்போ வரப்போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் கம்பெனிலையாவது இது அமல்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.